வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 5/2/2025 தை மாதம் குரோதி 23 புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. நல்ல நாள், கீழ்நோக்கு நாள். இன்னைக்கு வளர்பிறையில் இருக்கிறோம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா நீ 11:30 to 12 ½ தான் கிடைக்குது. காலையில் ஈவினிங் 1 hour கிடைக்குது, 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம்லாம் ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். காலை 1:30 to 2:30, மதியம் மாலை 6:30 to 7:30. இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்தமி, நேற்று அஷ்டமி. நல்ல திதி, எதையும் பண்ணாமல் கொண்டாமல் விடாதீங்க. நல்ல தைரியமாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். நட்சத்திரம் இல்லை, மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா மனசு தான் வாழ்க்கை, மனசு தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்ப்போம், ஓகேங்களா? அதனால் அவாய்ட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் அஸ்வினி, நேற்றே சொல்லிட்டேன். பரணி, ஃபுல்லாக பரணி தான் போகுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மேஷராசி நேயர்கள் இன்றைக்கி பொறுமையை கடைபிடிக்கணும். யாருக்கிட்டையும் விவாதம் பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆணித்தரமாக அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க, வெற்றி பெறுவாங்க. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கையில் கொடுப்பாங்க, சாதனம் ஆதரவு கொடுப்பாங்க, சக்ஸஸ் பண்ணிக்குவாங்க. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை பயக்கும் நாள், நல்லது நடக்கும், அவங்கள சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பக்தி நிறைந்த நாள். இன்னைக்கு அவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, போயிட்டு வாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தடங்கள் கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வைங்க, சந்திராஷ்டமம் முடியட்டும். துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி, இன்னைக்கு போட்டி நிறைந்த நாள், போட்டியோடு இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை யாருக்கிட்டையும் போட்டியெல்லாம் போடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அனைவருக்கும் நன்மை செய்ய முடியும், அவங்களும் நன்மை பெறுவார்கள். தனுசு ராசி நேயர் பிரச்சனை மகிழ்ச்சி நிறைந்த நாள். மகிழ்ச்சி வெளியில தான் கிடைக்கும், என்ஜாய் பண்ணுவோம், வாங்கிக்கோங்க. மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவத்தோட சாதாரண நாளில் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருப்பாங்க, நாளைக்கு தள்ளி வைங்க எல்லாத்தையும். மீனராசி நேயர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ இன்னைக்கு ஆப்போசிட்டாக நடக்கும், சொல்லிடுறேன். எதுவும் எதிர்பார்ப்பாம இருங்க, நல்லாயிருக்கும். இன்றைய கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரை பவம். பத்திரை இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது, இரவு வரைக்கும், மதியம் வரைக்கும், மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. அது பவம் வருது. பத்திரையும் பவமும் இன்னைக்கு போடுங்க, நல்லாயிருக்கும். விவாதங்கள் என்ன, நம்ம ஏதாவது ஒன்று பற்றி நம்ம அழகாக நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா சில விஷயங்களை எதிர்கொள்ளவே பயப்படுவாங்க. உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினா கீழே விழுந்து தான் ஆகணும். கீழே விழாமல் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும்? 2 வீலரில் விழாமல் கற்றுக்கணும், ஏன்னா அதில் அடிப்பு நிறைய போகும். சைக்கிளில் ஓட்டும் போது கீழே விழுவோம், அது ஒன்றும் பெருசாக அடிப்படாது. காரணம் என்ன சொல்லுங்கள்? ஸ்லோவாக இருக்கும் வண்டி, ஸ்பீடு இருக்காது. கீழே விழுந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எதிர்கொள்ளணும், எதையும் நீங்கள் எதிர்கொண்டாதான் கற்றுக்க முடியும். நான் எதுவுமே எதிர்கொள்ள மாட்டேன், புஸ்தகத்தை பார்த்து படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சு போனால் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, கற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கோங்க, எதிர்கொள்ள தயாராகணும். வெறும் நல்லதையே எதிர்பார்ப்பான் சில பேர், தப்பையும் எதிர்ப்பார், நல்லதையும் எதிர்ப்பார், கெட்டதையும் எதிர்ப்பார். இந்த உலகத்தில் எல்லாமே 2. நல்லா யோசிச்சுப்பார், உனக்குள்ள நீயும் தப்பாக தானே இருக்கிற. ஏன்னா 100% நீ ரைட்டாக இருக்கிறியா? யாருமே 100% ரைட்டாக இருக்க முடியாது. 70% இருந்தால் அது வெளில தெரியும், 30% அது உள்ள தெரியும், உனக்கு தெரியும். தப்பாக இருக்கிறவன் 70% வெளில, ஐயோ அவங்ககிட்ட போனால் எடுத்தோன்னே அடிப்பான், வெளியில் தெரியும், உள்ள அவங்களுக்குள்ளே நல்லது இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எதிர்கொள்ள ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ, தைரியமாக இரு. கற்றுக்கினா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவன் தமிழ்க்கடவுள் முருகனை வணங்கும். நன்றி, வணக்கம்.